பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞா சர்வஜ்ஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், சர்வஜ்ஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரத்தோட சித்தம் ஞானம் சாத்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர பிரணாமதான கலியுதேவம் காட்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அடங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நமக்கான தலைப்பு நமக்கே வழி இல்லை 2000 பேருக்கு என்ன பண்ணுறது, நமக்கே வழி இல்லை 2000 பேருக்கு என்ன பண்ணுறது. இந்த சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணுறது தனவே பாருங்கள். இது வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் கடலாடி அப்படின்னு ஒரு இடம். அந்த இடத்துல மாபெரிய வந்து மார்கழி மாதம் முதல் நாள் அங்கே இருப்பாராம். அன்றைக்கி வந்து அதுக்கு முன்னாடியே அங்கே போயிடுவார். மார்கழி மாதம் முதல் நாள் வந்து அங்கே நிச்சயம் இருப்பார். அங்கே வந்து மடத்தோட சார்பாக கொஞ்சம் அன்னதானம் பண்ணுறது வழக்கமாக இருக்கும். அவர் மடம் பெரியவா பண்ணுறாளோ இல்லை பெரியவா பக்தர்கள் யாராவது வந்து பண்ணுறாளோ அது மாதிரி நடக்கும். அது மாதிரி நடக்கும்போது பெரியவா அதுக்கான ஏற்பாடே பண்ணாத மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு இதுதான் அன்றைக்கி அதை பார்க்கணும். அதுக்கு எப்படி பெரியவா பரமேஸ்வரனாக பண்ணியிருக்கார். அதான் ஈஸ்டர்ன் காட்ஸில் ஜவ்வாது மலை அந்த ரேஞ்சில் பர்வதமலை அப்படின்னு ஒரு மலை அங்கே இருக்குது. அது வந்து இந்த போலூர் அப்படிங்கிற நார்த் ஆர்கட் டிஸ்ட்ரிக்டில் அதுக்கு பக்கத்தில் அது இருக்க அந்த அந்த மலை தான், அந்த மலைக்கிட்ட தான் ஒட்டி தான் ஒரு மாப்பிரியா வந்து கேம்பில் இருக்கார். அது வந்து மல்லிகார்ஜுனா அப்படிங்கிறவர் பரமேஸ்வரன் நம்ம பெரியவா தான். பிரம்மராம்பிகா அப்படிங்கிறவா அதுதான் அம்பாள். இவளை பூஜை பண்ணுற தெய்வங்கள் அங்கே இருக்குது. மார்கழி முதல் நாள் வந்து அங்கே பெரியவா நிச்சயம் இருப்பாள். கிரிவலம் வருவா. ஏன்னா கிரிவலம் பண்ணுறதுக்காக முதல் நாளே வந்துட்டார். அவர் வந்தவுடனே அன்றைக்கி முதல் நாள் வந்து பேசிகிட்டு இருக்கா பெரியவா, நாளைக்கு கிரிவலம் போகிறோம் அப்படின்னார். போக போகிறோன்னு அவர் கிளம்பிடுவார். கிரிவலம் அங்கே நிறைய பேர் வந்து பண்ணுவாள் பக்தர் வேறு இடத்துலேருந்து. இப்போ அவள்லாம் அந்த கிரிவலம் முடித்து அவளுக்கு ஏதாவது ஆகாரம் பண்ணால் நல்ல புண்ணியம் தானே, அந்த மாதிரி புண்ணிய காரியம் நடக்கும். மடத்துக்காராலும் கொஞ்சம் பேர் இருக்கா சாப்பிட்றதுக்கு. அப்படி இருக்கும்போது வந்து அவளுக்கு அன்னதானம் இப்படி பண்ண போகிறோம். பெரியவா வந்து கார்த்தால கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அன்றைக்கி எப்படி பண்ண போகிறான்னு யாருக்கும் தெரியாது. ஒரே சஸ்பென்ஸ். அந்த சில சினிமாவில் இருக்கும் அது மாதிரி பெரியவா சஸ்பென்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கார். அவள் ஜாலியாக இருக்கா. அவளுக்கு என்ன பண்ண மடத்தில் வந்து சரி நம்மளுக்கு வந்து நம்ம சாப்பிட்றது ஒரு 15-20 பேருக்கு ஆகாரம் இருக்குது, அதை நம்ம பண்ணிக்கலாம், அது நிதானமாக பண்ணிக்கலாம். ஆனால் இந்த தடவை அன்னதானம் இல்லை போல் இருக்குதுன்னு அவளுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா பெரியவா வந்து அதை பற்றி ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணார், தூங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பெரியவா அந்த சயனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2000 பேருக்கு அன்னதானம் பண்ண வேண்டியிருக்கும் நாளைக்கு அப்படின்னாரு. வாயை திறக்கலை. அவர் பாட்டு பெரியவா சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அங்கே அவர் வந்து சயனத்துக்கு போயிட்டார். இது எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியலையே. அப்போ வந்து ஒரு கார்த்தால 2 மணிக்கு மடத்து ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து எழுந்தார். தூக்கத்தில் எழுந்து ஓடி வந்தார். பக்கத்தில் இருக்க சில பேர் மடத்து வேலைலாம் ஸ்டாஃபெல்லாம் எழுப்பினார். எனக்கு ஒரு கணா வந்தது. அதில் பெரியவா வந்து 2000 பேருக்கு அன்னதானம் பண்ணணுங்கிறாரு, உத்தரவு பண்ணியிருக்காரு அப்படின்னாரு. அதான் சொல்லிட்டு போனார். எப்படி பண்ணுறது, நமக்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, நம்ம எப்படி 2000 பேருக்கு பண்ணுறது அப்படின்னு அவள்லாம் உட்காந்து இது என்னடா சோதனையாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இன்னொருத்தர் எழுந்து ஓடி வந்தார். எனக்கு இப்போ ஒரு கணா வந்தது. பெரியவா சொல்கிறா, இங்கே கிரிவலம் வரவாளுக்கு கடைசியாக வந்தவாக்கு கூட ஆகாரம் போடணும், அன்னதானம் பண்ணணும், இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்னு. அது வேறு. அவருக்கு என்ன சொன்னாரோ அதில் கண்டினியூட்டியாக 100க்கு சொல்லியிருக்கார். 2000 பேருக்கு போடணும், கடைசியாக வரவா வரைக்கும் ஆகாரம் இருக்கணும், இல்லைன்னு சொல்லிவிடக்கூடாது அப்படின்னு 2வது ஆளுக்கு சொல்லியிருக்கார்.
இது எப்படி நடக்க போகுது, பெரியவா பாட்டுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காளே அப்படின்னா, பெரியவா வந்து நான் சொன்னது ஒன்று தப்பு. அவர் வந்து சயனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எதுவுமே சொல்லலை, இந்த மாதிரி 2000 பேருக்கு பண்ணணும்னு. அது எல்லாமே கனால தான் கம்யூனிகேஷன் பண்ணுறாரு. அவர் போய் பெரியவா சயனத்துக்கு போயிட்டார், அவ்வளோதான் தான் நடந்திருக்கு. இவாள்லாம் அன்னதானம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கா, ஆனால் இவ்வளோ கூத்து நடந்திருக்கு. இவன் அந்த மாதிரி என்னடா எப்படி பண்ணுறது, அவளுக்குள்ளே பேசிகிட்டே இருக்கா, தூக்கம் வரல. எப்படி தூக்கம் வரும்? பார்த்தா ஒரு மாட்டு வண்டி வந்தது. அதில் வந்தவன் வந்து ஒரு கொஞ்சம் அரிசி மூட்டைகளை இறக்கினார். இறக்கிட்டு அவர் சொன்னார், நான் பக்கத்து ஒரு ஊர்லேருந்து வரேன், எங்கள் கிராமத்தில் இந்த பிடி அரிசி திட்டம் மாப்பிரிவா சொல்லியிருக்கா இல்லையா, அதில் கலெக்டான அரிசிலாம் இந்த மூட்டைகளில் நாங்கள் மூட்டையாக பண்ணி வச்சுருக்கோம். இதை இங்கே பெரியவா இங்கே இருக்கா கேம்பில் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு, இங்கே ஏதோ உபயோகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். அதை இங்கே இறக்கிட்டு போகிறோம் அப்படின்னா மீதியெல்லாம் வந்து அங்கே வாங்கிக்கலாம் இருக்கிற பணத்துக்கு வச்சுட்டு. ஆனால் அரிசி தானே முக்கியம், அரிசிக்கு எங்கே போகிறது, மற்ற ஐட்டங்களை வாங்கிக்கலாம். அதனால் அரிசி மூட்டையை அவர் பார்த்தாரு, இறக்கினார். அப்புறம் வந்து வரேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். அப்போ அதெல்லாம் ஒரு மாதிரி எடுத்து வச்சுருக்கும் போது பெரியவா வந்து கார்த்தால ஸ்நானம் பண்ணிட்டு அவர் அனுஷ்டானங்கள் முடிஞ்சு கிளம்பினார். கிளம்பும்போது பெரியவா அப்படியே பார்த்துட்டே இருக்கார் எல்லாரையும். பார்த்துட்டு, என்ன அரிசி வந்துடுத்தா, அப்போ ஆகாரம் பண்ண ஆரம்பிங்கோ அப்படின்றார். அப்படின்னா என்ன, 2000 பேர் சொல்ல வேண்டாம், பெரியவா தான் கனால சொல்லிட்டார், ஆர்டர் வந்து கனால கொடுத்துட்டார். அப்போ 2000 பேருக்கு அன்னதானம் நடந்திருக்காங்க. அந்த அந்த டயத்தில் இருக்கவங்க நிறைய ஸ்டாஃப் வந்திருக்கா, ஒரு 20-25 பேர் இருந்திருக்கான்றாலே. பெரியவா கூட போனவர் 3-4 பேர் போனால் கூட மீதி பேர் எல்லாமே சமையல் வேலையை பார்த்துருக்கா. அதுக்கான அரிசி கொண்டு வந்து இறக்கிட்டார். பெரியவா வந்து அதெல்லாம் கனாலே பண்ணியிருக்கார். நான் சொன்ன மாதிரி அப்போ இல்லை, கனால் தான் நடந்திருக்கு. ஒருத்தர் கனாலை வந்து 2000 பேருக்கு பண்ணு அப்படின்ட்டார், ஆர்டர் போட்டார். 100 கனாலை வந்து ஒருத்தருக்கு கூட இல்லைன்னு சொல்லக்கூடாது. கடைசி ஆள் வரைக்கும் யாரெல்லாம் கிரிவலம் வந்து பரவாயில்ல இங்கே தான் சாப்பிட வருவா, அவளுக்கெல்லாம் ஆகாரம் போடும். பெரியவா வந்து நமக்கே வழியில் 2000 பேருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, பரமேஸ்வரனே கூட இருக்கார், அப்புறம் என்ன நடக்காமல் இருக்குமா? ஜெய் ஜெய்சங்கர் அரசுங்க மகாபிரிய பாதவேஸ்வரன் மகாபிரிய பாதவேஸ்வரன்.